அற்புதமான ஆண்டவரின் திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது, அவருடைய சித்தத்தின்படி செயல்படும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் வேறு, அவருடைய எண்ணங்கள் வேறு என்பது எத்தனை உண்மையானது. தாழ்மையின் கோலமாய் பிறந்தார், முன்னணியிலே கிடத்தப்பட்டார். அவர் பிறப்பதற்கு இடமில்லாத ஒரு சூழ்நிலையிலே இந்த உலகத்திலே அவர் பிரவேசித்தார். தேவாதி தேவனவர், கர்த்தாதி கர்த்தரவர், எல்லாவற்றையும் உருவாக்கியவர் அவர். எல்லா ராஜ்யங்களையும், எல்லா அரசாங்கங்களையும், எல்லா அரண்மனைகளையும், எல்லா விதமான ஆடம்பரமான இடங்களையும் உருவாக்கிய அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றுமில்லாதவராக வெறுமையாக பிறந்தார். ஆம், அவ்விதமாக பிறந்தவர் பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை என்று கூறுகிறார். எத்தனை ஒரு உண்மையான சத்தியம் அல்லவா! பலியும் காணிக்கையும் எப்பொழுதும் ஆராதனையின் ஒரு பங்காகும். அன்பான கடவுளின் பிள்ளைகளின் வாழ்வு முறையாகும். வாழ்க்கையிலே நாம் கடவுளின் பிள்ளைகளாக காணப்படுவோமானால் நாம் காணிக்கை செலுத்தும் மக்களாக காணப்படுகிறோமா என்பதே அநேகர் கேட்கும் கேள்வியாகும். இன்னும் சற்று அதிகமான நிலையிலே பார்ப்போமானால் நாம் பலி செலுத்தும் மக்களாக வாழ்கிறோமா என்பதாகும். பலி காணிக்கை எல்லாம் 4000 ஆண்டுகளாக செலுத்தப்பட்டு வந்தது, இந்த நாளிலே நிறுத்தப்பட்டது. பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஆண்டவர் மனிதனிடம் பலியை விரும்பினாரா, காணிக்கையை விரும்பினாரா? விரும்பவில்லை என்று வேத வசனம் மிக திட்டவட்டமாக கூறுகிறது. ஆம், அவர் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்த வேண்டிக் கொண்டார்.